கைஸ் டே 1 ஆஃப் 375 டேஸ் ஆன். மார்னிங் எழுந்திரிச்சு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு புக்கு படிக்க உட்காந்தாச்சு. இப்போ அந்த புக்கு படிக்க தான் கஷ்டமாக இருக்குது. ஜிம்முக்கு கூட போயிடலாம் போல, புக்கு படிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு அதை படித்து முடிச்சுட்டு கிளம்பி ஜிம்முக்கு போனால் எங்கள் ஜிம் வாசல்லே கோலத்தை போட்டு நியூ இயர் வெல்கம், ஹாப்பி நியூ இயர் கைஸ். அப்புறம் என்ட்ரி புக்கில் பார்த்தா 5க்கு அப்புறம் காலியாக இருந்துச்சு. 5க்கு அப்புறம் நம்மளுக்கு 7 தான் சொல்லிட்டு 7 நம்ம டே என்ட்ரி போட்டுட்டு ஒர்க் அவுட் பண்ண கிளம்புனா நீங்கள் பார்த்தா செஸ்ட் ஒர்க் அவுட் ஜாங்கோவாக ரெடி ஆகிட்டு வார்ம் அப்லாம் பண்ணிட்டு டிப்ஸை போட்டுட்டு அப்புறம் செஸ்ட்டுக்கு 3 செட்டு, ஷோல்டருக்கு 3 செட்டு போட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு வர இல்லை. ஃப்ரூட்ஸ் பைனாப்பிள், பப்பாயா. பைனாப்பிள் வந்து ப்ரோமெலைன்னு சொல்லிட்டு ஒரு என்சைம் இருக்கும். அந்த என்சைம் வந்து ப்ரோட்டீனை வந்து பிரேக் பண்ணி நம்மளுக்கு ஈஸியாக டைஜஸ்ட் ஆக ஹெல்ப் பண்ணும். 2வது அது விட்டமின் சி ரிச் ஃபுட்டு. ஸோ அது வந்து உங்களுக்கு ப்ரோட்டீன் டைஜஸ்டிங் வந்து ஈஸியாக இருக்கும். பப்பாய் குட் ஃபார் ஸ்கின். ஸோ அதுக்கு அதையும் சேர்த்து வாங்கியாச்சு. வீட்டுக்கு வந்து முட்டையை பாயில் பண்ணி உரிச்சு வச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சாச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டை முடிச்சுட்டு வாங்கிட்டு வந்து சிக்கனை க்ளீன் பண்ண உட்காந்தாச்சு. க்ளீன் பண்ணிட்டு சிக்கனை க்ளீன் பண்ணி தேவையில்லாம் எடுத்து வச்சுட்டு நல்லா மஞ்சள் போட்டு 2-3 டைம் க்ளீன் பண்ணிட்டு திரும்பி வந்து மஞ்சள், மிளகாத்தூள், உப்பு, கேர்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 30 மினிட்ஸ் மேரினேட் பண்ணிவிட்டு எடுத்து சிக்கனை குக் பண்ணிட்டு லஞ்சையும் முடிச்சாச்சு. அதுக்கப்புறமேட்டு தான் தண்ணி குடிக்கிறேன். நானும் அப்போலேருந்து குடிக்கிறேன். முடியலை. எனக்கு தண்ணி குடிக்கிறது தான் ரொம்ப ஈஸி. அதுவே இவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு நினச்சி கூட பார்ப்பேன். இப்போ வரைக்கும் 4 லிட்டர் தான். ரெஸ்ட் ரூம் பக்கத்துலேயே உட்காந்து வேண்டியதாக இருக்குது. ஸ்டே கன்சிஸ்டன்சி காய்ஸ்.